அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. கண்ணியமிக்க பெருமக்களே, ஒவ்வொரு அடியார்களும் தன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அத்தனையும் நீக்கப்பட வேண்டும், நல்ல விஷயங்கள் அத்தனையும் நமக்கு வர வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பார். பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு அதுதான். இஸ்லாம் நமக்கு பல்வேறு சலுகைகளையும் பல்வேறு வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில் இறைஞ்சுதல், இறைவனிடத்திலே அடியார்கள் கேட்கக்கூடிய துவா, அந்த துவாவின் மூலமாக அடியானுடைய எல்லா விதமான சகல தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு உண்டான வாய்ப்புகளை அந்த துவாவின் மூலமாகத்தான் வைத்திருக்குதான் ரப்புல் இஸ்ஸத். அப்படி பெருமகனார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா, பல கட்டங்களில் எங்கு எது தேவையோ அந்த இடத்தில் அந்த துவாவை பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் முன்கராத்தில் அஹ்லாக் வல் அஅமால் வல் அஹ்வா. தீய குணங்களை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். கெட்ட குணங்களை விட்டு முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். தீய செயல்பாடுகள், கெட்ட செயல்பாடுகளை விட்டு முன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று தீய ஆசைகளை விட்டும், அந்த எண்ணம் நமக்கு வருவதை விட்டும் முன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த மூன்றும் உள்ளத்திலிருந்து அகன்று விட்டது என்று சொன்னால் நன்மை மட்டும்தான் உள்ளத்திலும் சரி, உடலிலும் சரி, அமலிலும் சரி அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். அதனாலே இந்த தீய சிந்தனைகளை விட்டும், செயல்பாடுகளை விட்டும், தீய ஆசைகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் அனுதினமும் துவா கேட்போமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் அதை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.